ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் PKN கிரியேஷன். வாங்க இப்போ இந்த டிசைன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 லைன் சுகர் பீடை கொடுத்துட்டு கட் பீடை அதுக்கு அடுத்த லைனாக கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். இது முடித்ததுக்கப்புறமா நான் க்ளூவை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். எப்பயுமே நடுவில் இருந்து ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது ப்ளேஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நான் ஃபிட்டிங் ஸ்டோன், ஒயிட் கலர் ஃபிட்டிங் ஸ்டோனை யூஸ் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அது ப்ளேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த லைனாக நான் மறுபடியும் கட் பீடை யூஸ் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் பார்த்து நெருக்கமாகவே கொடுத்துட்டு வாங்க. இந்த கட் பீடை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 1 லைன் சுகர் பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். சுகர் பீடு கொடுத்ததுக்கு அடுத்த லைனாக நான் கோதுமை பீடை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கோதுமை பீடை நீங்கள் ஒன்றொன்னாவே கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கோங்க. இது முடித்ததுக்கப்புறமா நான் 2 mm பீடை யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு பீடு கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்பேஸ் விட்டு இந்த 2 mm பீடை கோபுரம் ஷேப்புக்கு டிசைன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 பீடை கொடுத்துட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 1 பீடை கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த டிசைனுக்கு. இதே மாதிரியே கொடுத்து முடித்ததுக்கப்புறமா நான் க்ளூவை அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு அதில் சக்ரீஸ்க்கான ஜர்கன் ஸ்டோனுக்கான பேஸ் இருக்கும் இல்லையா, சக்ரீஸு, அதை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அது ப்ளேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் ஜர்கன் ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து ஏற்கனவே நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு இடையில் இருக்கிற கேப்பில் வந்து நான் கட் பீடை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். 2 கட் பீடாக வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே இந்த லைன் பூராவுமே நான் ஒர்க் பண்ணி முடிச்சுக்கிறேன். இது முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ லைன் வரைஞ்சிக்க போகிறோம். இந்த லைனுக்கு வந்து 1 இன்ச் அளவுக்கு அந்த சைடு கேப்லேயும் நடுவில் வந்து 4 இன்ச் அளவுக்கு வச்சு நான் இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரியே அந்த சைடும் நீங்கள் 1 இன்ச்சு கேப்புக்கு இந்த மாதிரி லைன் வரைஞ்சிக்கிட்டு நடுவில் இருந்து எப்பயுமே நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நடுவில் இருந்து எல்லா அந்த கோபுரம் ஷேப் இருக்கிற அந்த ஷார்ப் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோன் வச்சுருக்கோம். அந்த ஸ்டோனில் இருந்து நீங்கள் ஒரு லைனை வரைஞ்சிக்கோங்க. இது முடிச்சதுக்கப்புறமா அந்த லைனில் வந்து நான் கட் பீடை யூஸ் பண்ணியிருக்கேன். கட் பீடை யூஸ் பண்ணிவிட்டு முனையில் வந்து நான் கோதுமை பீடையும் சுகர் பீடையும் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து எப்பயுமே அந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு கரெக்டாக ஃபினிஷிங் இருக்கும். அதனால் நான் மேலே இருந்து ஃபஸ்ட்டு சுகர் பீடு, அதுக்கப்புறம் கோதுமை பீடு, அதுக்கு அடுத்தபடியாக கட் பீடு வர மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதே மாதிரியே இந்த ஹேண்ட் பூராவுமே நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூனிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதனுடைய லுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுதான் இதனுடைய லுக்காக இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக நான் கட் பீடையும் சுகர் பீடையும் மாற்றி மாற்றி கொடுத்து இந்த ஸ்டோன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோன் இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துட்டு நடுவில் வந்து கோதுமை பீடையும் சுகர் பீடையும் வச்சு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். இதே மாதிரியே இந்த லைன் எல்லாத்துக்குமே நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். இது முடித்ததுக்கப்புறமா மறுபடியும் சுகர் பீடையும் கட் பீடையும் யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே வந்து நம்ம அந்த முனையில் கோதுமை பீடு வச்சுருக்கோம் இல்லையா, அதே இடத்துலையே அதே மாதிரியே நம்ம அந்த சைடும் இந்த சைடும் அந்த கட் பீடை வச்சு நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். இதுதான் இதனுடைய ஃபைனல் லுக்காக இருக்கும். இதுக்கு அடுத்து நான் தேவதாஸ் சம்கீஸை யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு நடுவில் இருந்து நீங்கள் எடுத்துட்டு அதில் சுகர் பீடை ஒன்று வச்சுட்டு அப்படியே நீங்கள் எண்ணாட் போட்டிங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். இந்த மாதிரி நீங்கள் அதே இடத்துலையே எடுத்து நீங்கள் எண்ணாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரியே எல்லா இடத்துக்குமே நான் இந்த தேவதாஸ் சம்கீஸை யூஸ் பண்ணியிருக்கேன்.
இந்த சம்கி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே இதுதான் இதனுடைய ஃபைனல் லுக்காக இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.